மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் ஒரு பேரழிவுக்கான மணி அடிக்கத் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நீண்ட நாட்களாக கனன்று கொண்டிருந்த நெருப்பு இப்போது பெரிய அளவில் வெடிக்கும் நிலையை எட்டியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள ஒரு மிக கடுமையான மரண எச்சரிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரான் வெறும் பேச்சு மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கிறது, செயலில் எதையும் காட்டுவதில்லை. ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அவர்கள் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வதற்கு இப்போது மிகப்பெரிய விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஆக்ரோஷமாக பதிவிட்டுள்ளார். இது வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, நேற்று அவர்களை தாக்கினோம், இன்றும் மிக கடுமையாக தாக்குவோம் என்று செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் பகிரங்கமாக தெரிவித்தது போர் மேகங்களை மேலும் சூழ்ந்து கொள்ள செய்துள்ளது. இந்த திடீர் மோதலுக்கு ஒரு முக்கிய பின்னணி இருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை ஈரான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் இருந்த 2 வீரர்கள் ஒரு ட்ரோன் படகு மூலம் அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டாலும் இந்த சம்பவம் அமெரிக்காவை ஆத்திரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானின் வான் பாதுகாப்பு நிலைகள் மற்றும் ரேடார் மையங்கள் மீது அமெரிக்கா குண்டுமழை பொழிந்தது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு போட்டியாக ஈரானும் தனது ஏவுகணைகளை ஏவியது. குறிப்பாக ஜோர்டான், குவைத் மற்றும் பக்ரைன் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரானின் ட்ரோன்கள் பாய்ந்தன. பெரும்பாலான தாக்குதல்கள் நடுவானிலேயே முறியடிக்கப்பட்டதாக அமெரிக்கா சொன்னாலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அந்த பழைய போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முழுமையாக சிதைந்துவிட்டது. ஈரான் தனது தூதரக உறவுகளை மறுபரிசீலனை செய்யப்போவதாக அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கில் அமைதி என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.